உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டாப் 5 பெஸ்ட் ஸ்டாண்டிங் லேம்ப்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணி பர்ஃபெக்ட்டா கட்டியிருப்பாங்க. அந்தந்த மூலையில ஒவ்வொரு லைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் லைட் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலா இருக்கும். பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல அண்ட் பெரிய பெரிய டிவி ஷோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு லைட் வந்து ஸ்டாண்டிங் பக்கத்துல நின்றுட்டு இருக்கும். அது மேல பாத்தீங்கன்னா சின்னதா வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி லைட் வந்து செட் பண்ணிருப்பாங்க. அந்த லைட்டை போட்டாங்க அப்படின்னா அந்த ரூமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனா ரொம்பவே காமா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியாப்பட்ட இந்த ப்ராடக்ட் தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் நான் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்ச வகையில உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஹேண்ட்லூம் ஃபேப்ரிக் வித் வுடன் பேஸோட வருதான்னு பாத்துக்கோங்க. ஸ்டிக் மாதிரி வரும். உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போலா இருக்கும். மேல வயர் வரும். மேல பல்புக்கான ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. B22 E27. பொதுவாவே இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீட்ல எல்லாமே வந்து B22 ஹோல்டர்ஸ் தான் யூஸ் பண்றோம். சோ அதே மாதிரி பாத்துக்கோங்க. டாப் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் க்ளோஸ் பண்ண மாதிரியான சின்னதா ஒரு கூரை மாதிரி அழகா ரவுண்டா கொடுத்திருப்பாங்க. ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். டாப் சைடுல மட்டும் தான் இருக்கும். அப்போ கீழே இருந்து உங்களுக்கு அந்த வயர் போயிட்டு டைரக்டா நீங்க பிளக் பண்ற மாதிரி இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா நல்ல ஒரு ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டா வந்து உங்களுக்கு தெரியும். ஒன் சுவிட்ச் ஆன் பண்ணி லைட் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ரூம் கிளீனா அழகா லைட்டிங் வந்து வரும். சோ அதனால தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் நிலவிட்டு வருது. நிறைய பேரோட வீடுகள்ல இந்த மாதிரியான யூனிக் ப்ராடக்ட்டை வந்து போடணும், செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வரக்கூடிய வீடியோஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில ப்ராடக்ட்டை நீங்க கண்கூடா பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வயருடைய லென்த் வந்து பார்க்கணும். மோர் தென் 10 to 11 இன்ச்சுக்கு மேல இருக்க மாதிரியான வயர் லென்த் பாத்துக்கோங்க. இந்த லைட்டுடைய லென்த்தை பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சஸ்க்கு மேல வர மாதிரி பாத்துக்கோங்க. சோ இது மூலமா லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுடைய வீட்ல. ஏன்னா அதுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ஹைட் வந்து கம்பல்சரியா கொடுத்தாகணும். அப்பதான் அது ஒரு ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்டா நமக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான லைட் செட்டப்புக்கு வந்து கண்டிப்பா அசெம்பிளி வந்து சில இடங்கள்ல தேவைப்படுது, சில இடங்கள்ல தேவைப்படல. அப்போ நீங்க வாங்கக்கூடிய அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டுக்கு அசெம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே மேனுவலா ப்ரொவைட் பண்றாங்களா, இல்ல தனியா நம்ம வந்து வாங்கி போடுற மாதிரி இருக்கா, தட் மீன்ஸ் ஒரு ஆளை வர வச்சு நம்மளே மாற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதான் அசெம்பிளி ரெக்வயர்ட் அண்ட் நான் அசெம்பிளி ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ரெண்டு விஷயத்தை கம்பல்சரியா செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். B22 ஹோல்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்களா. இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் லைட் எல்லாமே வந்து அலெக்சா இன்பில்டடா வருது. அந்த மாதிரியும் சில ப்ராடக்ட் கிடைச்சா கண்டிப்பா நான் லிஸ்ட்ல ஆட் பண்றேன். அப்படி இல்ல அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்க ஏதோ ஒரு டிவில ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல யாரோ கெஸ்ட் வராங்க, அப்ப இந்த லைட்டை போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். நைட் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. 12 இன்ச் ஷேப்டு ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்களா, சோ நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்காக அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அந்த ஃபேப்ரிக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸே கொடுக்க போகுது. அந்த ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான டிசைன்ல பண்ணிருக்காங்களோ அந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லா வீட்டுக்குள்ள படியும். சோ நிறைய ஷேட்ஸ்ல பாத்துட்டு கையை எப்படி இப்படி திருப்பணும் அப்படின்னா அந்த நிழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் தெரியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த லைட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிட்டா இருக்கும். மாடுலர் ஹோம்ஸ்ல எல்லாத்தையும் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டோட லைட் பல்பு நமக்கு வராது. சோ அதை நம்ம செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுல பெஸ்டான ப்ராடக்ட் நான் ஒரு சிலது எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், உடனடியாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய வீடியோ அப்டேட்டை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. சோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய அப்டேட்டை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 6th பிளேஸ்ல ஐக்கியால இருந்து வரக்கூடிய ஸ்டாண்டிங் லைட் பத்தி பார்க்க போறோம். LED பல்ப் E27 400 லூமின் லைட் மாடலா வந்திருக்கு. சாஃப்ட் மோட் லைட்டாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பல்பு பொறுத்த வரைக்கும் சோல்ட் செப்பரேட்லின்னு சொல்லியிருக்காங்க, தனியா தான் வாங்கிக்கணும். மேக்ஸிமம் 75 வாட்ஸ் வரைக்கும் இதுல யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 116 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். வுட் ஃப்ளோர் லேம்ப் அண்ட் ஒயிட் கலர் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 1506 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 73 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல ராக்ரி ஸ்டாண்டிங் லைட் பத்தி பார்க்க போறோம். வுட் ட்ரைபாட் ஃப்ளோர் லேம்பா வருது. லிவிங் ரூம், பெட்ரூம், ஆபீஸ் எல்லாத்துலயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் ஷேட், பல்பு அண்ட் வயரிங் ஹோல்டர் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க பாக்ஸ் பேக்கேஜ்லயே. சைஸை பொறுத்த வரைக்கும் 14x14x50 அப்படின்ற சைஸ் வேரியன்ட்ல வருது. அமேசான்ல பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 1590 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 594 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஐக்கியா ஸ்டாண்டிங் லைட் பத்தி பார்க்க போறோம். பிளாஸ்டிக் ஃப்ளோர் அப் லைட்டர் லேம்பா வருது. ஷேட் டயா பாத்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் தராங்க. கோடோட லென்த் பொறுத்த வரைக்கும் 6 feet 3 inchesல வருது. டஸ்ட் ஆச்சு அப்படின்னா லேம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளாத்தை வச்சு வைப் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அசெம்பிளி ரெக்வயர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 1699 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 5918 வெரிஃபைட் ரிவ்யூ
ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல தேவனேஷ் ஸ்டாண்டிங் லைட் பத்தி பார்க்க போறோம். மெட்டல் ஃப்ளோர் லேம்ப் வித் ஷேட் ஆப்ஷனோட வருது. B22 ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. 2 பின் ஃபிளாட் பிளக் மாடலோட வருது. LED CFL இல்லனா ரெக்டாங்குலர் மாடல்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் லைட்டை இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 40 வாட் வரைக்கும் அக்செப்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேடோட ஹைட் பாத்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 2241 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 83 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பிவர்லி ஸ்டாண்டிங் லைட் பத்தி பார்க்க போறோம். ராட் அயன் மேட் ஃப்ளோர் லேம்பா வருது. ஐடியல் ஃபார் டெக்கரேட்டிங் அண்ட் கிஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். B22 ஹோல்டர் வித் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் வயர் ஆப்ஷனோட வருது. 12 இன்ச்சஸ் வரைக்கும் காதி ட்ரம் ஷேப் ஃபேப்ரிக் ஷேட் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 2999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 210 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கிராஃப்டர் ஸ்டாண்டிங் லைட் பத்தி பார்க்க போறோம். ஹேண்ட்லூம் ஃபேப்ரிக் வித் வுடன் பேஸோட வருது. லைட் பிரவுன் அண்ட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 64 இன்ச்சஸ் கொடுக்கறாங்க. 1 lamp shade plus wooden base இருக்கு. பிளஸ் ஹோல்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. க்ளீன் ட்ரை கிளாத் ஃபெதர் டஸ்டர் ஆப்ஷனோட வருது. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 4999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 202 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkart and Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. பட் Amazonல இருக்க சேம் ப்ராடக்ட் Flipkartல இருக்காது. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்டான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும் அப்படினா அதையும் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Signing off Vijay. Baba, see you. Have a nice day.